பிரியாணி பண்ணுறோம். வட்டாரத்தில் வச்சுட்டு நல்லா சூடாகிட்டு 1 கிலோ 200 மில்லி வீது 1 லிட்டர் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பட்டை வகைகள் தாளிப்பு போட்டேன். பட்டை வகைகள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நீட்டாக கட் பண்ண 2 கிலோ வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்றேன். நல்லா ப்ரௌன் கலர் ஆகும். ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த டைமில் 50 கிராம் வத்தல் பொடி சேர்க்குறேன். நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இந்த டைமில் சேர்த்தாச்சுன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு. 1 கட்டு புதினா சேர்க்குறேன். பச்சை மிளகு வெள்ளை மிளகு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். தேவையான கல் உப்பு சேர்க்குறேன். கட்டி தயிர் சேர்க்குறேன். நறுக்கின மல்லியில் சேர்க்குறேன். மசாலா ரெடி ஆகிட்டு மெலிசா நறுக்கின தக்காளி சேர்க்குறேன். இப்போ சிக்கனை சேர்க்குறேன். சிக்கனை உள்ளாடி மசாலா எல்லாம் பிடிக்கிற மாதிரி 2-3 நிமிஷம் நல்லா புரட்டி விடும். சிக்கன் பார்த்தீங்கன்னா இது 50 கிராம் சைஸ் பீஸுங்க, 120 பீஸ் இருக்குது. அப்போ இந்த 5 கிலோ ரைஸ் அப்படிங்கிறது 40 பேருக்கு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ஒரு ஆளுக்கு 3 பீஸ் கணக்கு பண்ணி செழிப்பாக சிக்கன் போட்டு தான் பண்ணுறேன். 2 நிமிஷம் போல் கிண்டி விட்டுக்கிட்டு அப்புறம் தேவையான தண்ணி விடணும். ஏற்கனவே ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். தேவையான தண்ணியை சேர்த்து மூடி வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இப்போ நல்லா ஊற வச்சேன், அதாவது அரை மணி நேரம் ஊற வச்சா ரைஸை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சைடாக கிண்டி விட்டுக்கிறோம்னா 80% வேக்காடு வராமல் தம் போடணும். 80% குக் ஆகிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சூப்பராக மறைச்சி ஃபினிஷ் பண்ணி தம் போடணும். இந்த மாதிரி அழகாக ஃபினிஷ் பண்ணி மல்லியில் தூவி தம் போடணும். மூடி போட்டு மேலே கனல் வாரி போட்டுருவேன். 15 நிமிஷம் தம் போட்டால் போதும். தம் பிரிச்சுக்கிறேன். சூப்பரான பக்குவமான டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடும்.